ஹலோ ட்ரேடர்ஸ், எம்சிஎக்ஸில் இருக்கக்கூடிய கோல்டு மினியோடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி. அதுக்கு நான் எடுத்துருக்கிறது எம்சிஎக்ஸ் கோல்டு மினியோடைய ஏப்ரல் 3 கான்ட்ராக்ட். அதோட ப்ரைஸ் இப்போ ட்ராவல் ஆகிட்டு இருக்குது 1,62,150 ரேஞ்சில் இருக்குது இப்போ ப்ரைஸ். இன்றைக்கி நமக்கு நியூஸ்ன்னு பார்க்கும்பொழுது பெரிய நியூஸஸ் எதுவும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாகவே கோல்டுக்கு சம்மந்தமாக எதுவும் பெரிய நியூஸஸ் வரல. அதனால் பார்க்கும்பொழுது மார்க்கெட் ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. நமக்கு ஒரே ஒரு இம்பேக்ட் வந்து ஈரானோட இம்பேக்ட் தான். இப்போ ஈரானோட இம்பேக்ட் வந்து நமக்கு கோல்டில் பெருசாக கொடுக்கவே இல்லை. ஒரு பெரிய மூவ்மெண்ட் எதுவுமே இல்லை. ப்ரைஸ் கிளியராக ஒரு ரேஞ்சுக்குள்ளே ஃபார்ம் ஆகி நின்றுட்டுருக்கு. அதை விட்டு வெளியில் போகாமையே இருக்குது இப்போ வரைக்கும். நமக்கு ஐஎன்ஆர் மட்டும் பார்க்கும்பொழுது தான் ஒரு 92 வரைக்கும் போயிட்டு தான் வந்திருக்கு இப்போ ப்ரைஸ். நமக்கு ஐஎன்ஆர் ரொம்ப வீக் ஆகிட்டு தான் போயிட்டுருக்கு. அதோட இம்பேக்ட் மட்டும்தான் நமக்கு கோல்டு மினியோடைய சார்ட்டில் காமிக்கும். மற்றபடி பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வேறு எந்த ஒரு நியூஸஸும் இல்லை. ஏன்னா நமக்கு ஐஎன்ஆர் பார்க்கும்பொழுது ஒரு 1 ரூபிக்கு மேலே ட்ராவல் ஆகிட்டு தான் இப்போ மறுபடியும் கீழே இன்றைக்கி பார்க்கும்பொழுது கேப் டவுன் ஓப்பன் ஆகி மறுபடியும் மேலே 92 ரூபீஸை கிராஸ் பண்ணி நின்றுருக்கு. இப்போ தான் ஜஸ்ட்டு வந்து ஒரு 92 பிரேக் பண்ணி 91,900 சம்திங்கில் வந்து நின்றுருக்கு ப்ரைஸ். இப்போது நமக்கு வந்து ஐஎன்ஆரோட மூவ்மெண்ட் வந்து பெருசாக கொடுக்கறதுனால அங்கே கோல்டு மினியில் ஒரு சின்ன இம்பேக்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி எதுவும் பெரிய நியூஸஸ் எதுவும் இல்லை. இப்போ கோல்டு மினியில் நான் எடுத்துருக்கிறது ஒரு 50 மினிட்ஸ் சார்ட் எடுத்திருக்கேன். நம்ம ப்ரீவியஸான வீடியோவில் பார்த்துருந்தோம். இது ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் ப்ரைஸ் நின்றுருக்கு. ப்ரைஸ் இங்கே ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. அதாவது ரேஞ்சோடைய மிடில் ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம எதிர்பார்த்துருந்தது ஒரு சப்போர்ட்டுக்கோ அல்லது ரெசிஸ்டன்ஸுக்கோ வரும்பொழுது நம்ம சப்போர்ட்டுக்கு வரும்பொழுது பை எடுக்கலாம், ரெசிஸ்டன்ஸுக்கு போகும்போது செல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தோம். ப்ரைஸ் ஃபஸ்ட்டு வந்தது சப்போர்ட்டுக்கு தான் வந்துச்சு. அதுவும் பார்க்கும்பொழுது மார்க்கெட் பாருங்கள், ஒரு க்ளோசிங் டைமில் தான் மார்க்கெட் க்ளோசிங் டைமில் அந்த சப்போர்ட்டை ரீச் பண்ணியிருந்துச்சு. அடுத்த நாள் ஓப்பன்லேயே கேப் அப் கொடுத்துட்டு அங்கேருந்து மேலே போக முடியாமல் மறுபடியும் வந்து இந்த சப்போர்ட் ஏரியாவில் தான் இருக்குது. நம்ம கிளியராக பார்த்தோம்னா தெரியும். ஒரு 30 மினிட்ஸ் சார்ட் எடுத்துக்கலாம். இதில் பாருங்கள், நமக்கு இது இப்போ வரைக்கும் சப்போர்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் க்ளோஸ் நடக்கலை, ஷேடோ மட்டும் தான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இந்த சப்போர்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு, ப்ளேஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அதாவது இந்த லெவலில் வந்து நின்றுட்டுருக்கு இப்போ ப்ரைஸ். இப்போது முதல்ல 1,61,000 ரேஞ்சில் இருந்தது. இப்போ அந்த சப்போர்ட் கன்வெர்ட் ஆகி 1,59,700 ரேஞ்சில் வந்து நின்றுருக்கு. இப்போ மல்டி சப்போர்ட்டுங்க வந்து ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. நம்ம கிளியராக பார்த்தோம்னா தெரியும். ஒரு 3 டைம் வந்து இந்த சப்போர்ட்டை டச் பண்ணி தான் கீழே பிரேக் அவுட் பண்ண முடியாமல் அதே ரேஞ்சுக்குள்ள நின்றுருக்குது. ரெசிஸ்டன்ஸ் மட்டும் நமக்கு இந்த இடத்துல இருந்தது, அதுவும் இப்போ கன்வெர்ட் ஆகிருக்குது. அதாவது எந்த ஏரியாவுக்கு இப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ இங்கே நிற்கிது ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட்டும் மாறிடுச்சு, ரெசிஸ்டன்ஸும் மாறிடுச்சு. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, கிளியராக இருக்குது மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சை எக்ஸ்பேண்ட் பண்ணுது. அதாவது ரேஞ்ச் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவோம். ஒரு சின்னதாக இருந்த ரேஞ்சை கொஞ்சம் பெருசு பண்ணி இன்னும் கொஞ்சம் பெரிய ரேஞ்சாக மூவ் ஆகிட்டுருக்கு இப்போ. ஸோ நமக்கு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம இந்த ரேஞ்சை விட்டு ப்ரைஸ் வெளியில் போகிற வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நமக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் இந்த ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே போச்சுன்னா அங்கேருந்து செல் பண்ணலாம், சப்போர்ட் வரைக்கும் ட்ராவல் பண்ணி பார்க்கலாம். சப்போர்ட்டுக்கு வந்துச்சுன்னா சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும்தான் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்குறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கு போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா நமக்கு மல்டி சப்போர்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால ப்ரைஸ் வந்து மறுபடியும் போய் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒரு தடவை டச் பண்ணிட்டு வந்து தான் லோ பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸுக்கோ அல்லது சப்போர்ட்டுக்கோ எதுக்கு மூவ் ஆகும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ரெசிஸ்டன்ஸுக்கு போகுதுன்னு பார்க்கும்பொழுது இந்த ரெசிஸ்டன்ஸ் போய் டச் பண்ணும்போது அங்கே கிடைக்கக்கூடிய கேண்டில் பேட்டர்னையோ அல்லது சார்ட் பேட்டர்னையோ வச்சு செல் என்ட்ரிக்குள்ளே போகலாம். ஒரு மினிமம் டார்கெட் கிடைச்சோன்னே ஒரு ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணி வச்சு இந்த சப்போர்ட் வரைக்கும் ட்ராவல் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணுது, ப்ரைஸ் பிரேக் பண்ணாலும் நமக்கு ஒன்றும் பை சைடு போக தேவையில்லை. நமக்கு பிரேக் அவுட் பண்ணாலும் அது ஃபேக் பிரேக் அவுட்டாக மாதிரி மறுபடியும் இந்த ரேஞ்சுக்குள்ளே வரதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். ஏன்னா இப்போதைக்கு கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா நமக்கு குரூடாயிலில் அந்த மூவ்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ
இன்ஸ்டிடியூஷனல் ஃபோக்கஸ் பூரா க்ரூட் ஆயிலில் இருக்கும். கோல்டை பெருசாக இப்போ கண்டுக்க போகிறது கம்மி இல்லை. அதனால் இந்த கோல்டோட மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்பொழுது நம்ம அந்த கிடைக்கக்கூடிய ஒரு மினிமம் பாயிண்ட்ஸை வந்து அவாய்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கு போகும்போது அங்கேருந்து செல் என்ட்ரிக்குள்ளே ட்ரை பண்ணலாம். சப்போர்ட்டில் வரும்போது இங்கேருந்து பை என்ட்ரிக்குள்ளே ட்ரை பண்ணலாம். அதாவது நம்ம அந்த 2 ஏரியாக்குள்ளேயும் போகும்பொழுது ஏதாவது ஒரு கேண்டில் பேட்டர்னோ அல்லது சார்ட் பேட்டர்னோ ஏதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜியோ கிடச்சிதுன்னா மட்டும் அதையே நம்ம ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கணும். அதுவும் ப்ரைஸ் 1:1 அல்லது 1:2 மூவ் ஆகும்பொழுது நம்ம ஸ்டாப் லாஸையும் மூவ் பண்ணிக்கிறது சேஃபாக இருக்கும். அப்போ தான் நம்ம இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ராவல் பண்ண முடியும். அதை ஸ்டாப் லாஸ் போடலின்னா இந்த பார்க்கும்பொழுது நமக்கு இந்த ஒரு ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேக்காக பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கூட மறுபடியும் உள்ளே வரும். ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் என்ன பண்ணலாம்னா இந்த 2 சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய பையிங் செல்லிங் ஏரியா. இந்த ஏரியாக்குள்ளே போகும்போது மட்டும்தான் நம்ம ஏதாவது ஒரு என்ட்ரிக்குள்ளே போகணும். இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மிடில் இருக்குது. மிடில் இருக்கும்போது நம்ம எதுவும் பண்ண வேணாம்னு நினைக்கிறோம். ஏன்னா நம்ம இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுனா ரெசிஸ்டன்ஸையும் சப்போர்ட்டையும் தான் வைக்க முடியும். அது வந்து பெரிய ஸ்டாப் லாஸாக இருக்கும். அதனால் அதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஒரு ஏரியாக்குள்ளே போகும்பொழுது அங்கேருந்து ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு மூவ் பண்ணுறது நமக்கு சேஃபாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.